அண்ணன் எதிரில தான் இருக்காரு. அண்ணன் கூட கொஞ்சம் நாளைக்கு மாத்தி பேசினாரு கூட வச்சுங்க. சீமானின் பின்னால் இருக்கிற கூட்டம் அந்த அரசியலை சரியாக கொண்டு போவோம். அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே. சொல்லிகள் கூட ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா பின்னாடி இருக்கிறவன் அடங்க மாட்டான் போல இருக்குது. ஆட்சி காலத்துல பெரியார் சிலையை திமுக குறைச்சாங்க. நல்ல ஒரு 50 வருஷமா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. திராவிட கொள்கை வச்சா சூப்பர், பெரியார், ஈவேரா, தமிழர் தந்தை ஆழ்ந்து தூக்கிட்டு ஒரே மிதி மிதிச்சா என்ன ஆகும்? சாமி சரணம், ஐயப்ப சரணம், அதே பெரியார் சரணம், பாருங்க வீரமணி சரணம் பாருங்க. உங்களுக்கு உலகத்துல தலை சிறந்த பொன்மொழிகளோட தொகுப்பு வேணும்னா பெரியார் பொன்மொழிகள்ங்கிற தொகுப்பை வாங்குங்க. ஏன்னா அவங்க உலகத்துல இருக்கக்கூடிய தலை சிறந்த பொன்மொழிகள்லாம் எடுத்து அதை சொன்னவங்க பேரை அடிச்சுட்டு பெரியார்னு போட்டு வச்சிருக்காங்க. கொள்கை என்ன பெரியாரை எதிர்க்கிறது? உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா?